ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருடைய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதம் 42. சோஹம் ஹரேர் மர்த்திய விடம்பனேன திருச்சோன்றிருணாம் சாளயதோ விதாது ஞானோபலக்ஷ்ய பதவீதம் பிரசாதாத் சராமி பஸ்யன் கத விஸ்மயோத்திர. மொழிபெயர்ப்பு. பிறர் அறியாமல் உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்த நான் இதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறேன். இந்த ஜட உலக மனிதனின் செயல்களைப் போலவே காணப்படும் பரமபுருஷரின் செயல்கள் மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் அவரது கருணையால் அவரது பெருமையை நான் அறிந்திருப்பதால் எல்லா வகையிலும் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். பொருளுரை. விதுரர் திருதராஷ்டிரின் சகோதரர் என்ற போதிலும் அவர் அவரிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவராக இருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அவர் தம் தமையனைப் போல் ஒரு மூடராக இருக்கவில்லை என்பதால் அவரது சகவாச தோஷத்திற்கு அவர் உட்படவில்லை. திருதராஷ்டிரரும் அவரது மகன்களும் தங்களது சொந்த பலத்தை கொண்டு உலகையே அடக்கியாள விரும்பினர். பகவானும் இவ்விஷயத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தியதால் அவர்கள் மேலும் புத்தி பேதலித்தவர்களாயினர். ஆனால் விதுரர் பகவானின் உண்மையான பக்தி தொண்டை அடைய விரும்பியதால் பரமபுருஷரிடம் பூரண சரணாகதி அடைந்த ஓர் ஆத்மாவாக விளங்கினார். தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த சமயத்தில் இதை அவரால் உணர முடிந்தது. இவ்வாறாக எல்லா சந்தேகங்களிலிருந்தும் அவர் விடுபட்டதால் வீடு வாசலை இழந்ததற்காக அவர் சிறிதும் வருத்தப்படவில்லை. ஏனெனில் பகவானின் தயவை நம்பியிருப்பது பெயரளவேயான குடும்ப வாழ்விலுள்ள சுதந்திரத்தை விட உயர்ந்த சுதந்திரத்தை அளிக்கக்கூடியது என்பதை இப்பொழுது அனுபவத்தில் அவர் உணர்ந்தார். பகவானால் பாதுகாக்கப்படுவோம் என்பதில் ஒருவர் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் துறவு வாழ்வை அவர் ஏற்கக்கூடாது. இத்துறவு நிலை கீதையில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. அபயம் சத்வ சம்சுத்தி. ஒவ்வொரு ஜீவனும் உண்மையில் பகவானின் தயவைத்தான் நம்பியிருக்கிறான். ஆனால் தூய வாழ்வு நிலையில் அவன் இருந்தாலல்லாது துறவு வாழ்வில் அவனால் நிலைத்திருக்க இயலாது. இந்நிலை வாழ்வின் தூய்மையடைந்த நிலை சத்வ சம்சுத்தி என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய தூய்மையின் பலன் அச்சமற்ற நிலையாகும். நாராயணபர எனப்படும் பக்தன் பகவான் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை பாதுகாக்கிறார் என்ற உண்மையை அறிந்திருப்பதால் அவன் எச்சூழ்நிலையிலும் அச்சப்படுவதில்லை. விதுரர் இத்தகைய திட நம்பிக்கையுடன் தனியாக பிரயாணம் செய்தார். அவரை நண்பர்களோ பகைவர்களோ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இவ்வாறு உலகக் கடமைகளுக்கு கட்டுப்படாதவராக சுதந்திரமான வாழ்வை அவர் அனுபவித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகில் தமது நித்தியமான ஆனந்தமயமான சியாமசுந்தர ரூபத்தில் தோன்றியிருந்த பொழுது தூய பக்தரல்லாதவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள அல்லது அவரது பெருமைகளை அறிய முடிவதில்லை. அவஜானந்தி மூடா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம். பகவத்கீதை. பக்தரல்லாதவர்களுக்கு அவர் எப்பொழுதும் அச்சமூட்டுபவராக இருக்கிறார். ஆனால் தூய பக்தர்களுடைய பக்தி தொண்டின் வலிமையினால் அவர் எப்பொழுதும் அவர்களால் காணப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா.